ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் தாங்க செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேங்க. இப்போ இந்த நெய் நல்லா உருகி வரட்டுங்க. இப்போ இது கூட தேவையான பொருளெல்லாம் சேர்த்துடலாங்க. 2 பிரிஞ்சி இலை, 4 போல் பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு 2, கல்பாசி, தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ரோஜா இதழ், இது எல்லாத்தையும் சேர்த்துருக்குறேங்க. கூடவே ஒரு 15 போல் முந்திரி பருப்பும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்கிற 3 பெரிய வெங்காயத்தை நான் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ இந்த வெங்காயத்தை கூடவே 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்குறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் போல் வரும்லங்க, அந்த ஸ்டேஜ் வந்தாலே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறமா ஒரு பிடி அளவுக்கு புதினா இலைகளையும் கொத்தமல்லி இலைகளையும் எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி 1 எடுத்துருக்குறாங்க. சின்ன தக்காளி தான் எடுத்துருக்குறேன். அதை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். சப்போஸ் தக்காளி சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா மசிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த தக்காளி நல்லா வெந்து மசிச்சு வந்திருக்குங்க. இருக்கட்டும். இப்போது இந்த கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி 3 கிளாஸ் எடுத்துருக்குறாங்க. இப்போ 6 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் நம்ம சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஸ்டார்டிங்கில் 1 ஸ்பூன் அளவு தான் போட்டேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ இந்த தேங்காய் பால் நல்லா நுர தள்ளி கொதித்து வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே கொதித்து வந்திருக்கு. இப்போ அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. நான் 3 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். 6 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு 2 விசில் போல் நம்ம வச்சுக்கலாங்க. இப்போ 2 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சாப்பாடு நல்லாவே வெந்து வந்திருக்குங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமையும் வந்திருக்குது. சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா உதிரியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.